எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழச்சிஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டோக்கியோவில் கிட்டத்தட்ட 200 to 300 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எந்த மாதிரியான வீடுகளில் வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை பற்றியும் பார்க்க போகிறோம். ஜப்பானோட வரலாற்றில் எதோ பீரியட் அப்படின்னா 1603 to 1867 வரைக்கும் உள்ள காலகட்டம். அந்த டைமில் ஒரு கடற்கரை கிராமத்தில் உள்ள வீடுகள் மற்றும் தெருக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த சுவரில் பார்க்குற பிரிண்ட்டை உக்கியோ ஏ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா வுட் பிளாக் பிரிண்ட். ஏதோ பீரியடில் இந்த வகையான பிரிண்ட் ரொம்பவும் ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போ நம்ம அந்த கிராமத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஏதோ பீரியடில் இருந்த மாதிரியான வீடுகளையும் கடைகளையும் கட்டி வச்சுருக்காங்க. சில சமயம் இங்கே லைவ் பெர்ஃபார்மன்ஸஸும் நடக்கும். இப்போ அது நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. இப்போ நமக்கு நேராக இருக்கிற அந்த டவர் ஃபயர் வாட்சிங் டவர். இதை பற்றி இந்த வீடியோலையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஓட்டு மேலே இருக்கிற அந்த பூனையும் அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே தெரிகிற ப்ளூ ஸ்க்ரீன் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சீசனை காமிக்கிறாங்க. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர். அப்புறம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த காலத்து ரியல் ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக பறவைகள் சத்தம், அதுக்கப்புறம் நாய் குறைக்கிற சத்தம், தண்டர் ஸ்டார்ம்ஸ், இது மாதிரியெல்லாம் நம்ம கேட்க முடியும். நம்ம டோட்டலாக அந்த ஏதோ பீரியடுக்கே நம்ம போயிடுவோம். அந்த மாதிரியான ஃபீல் உள்ளே போகும்போது நமக்கு கிடைக்கும். ஏதோ பீரியடில் ஜப்பானியர்களோட உணவு பழக்கத்தை பார்த்தோன்னு சொன்னோன்னா ரைஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷு தான் முக்கியமாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வெஜிடபிள் ஷாப். இப்போ கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளார எதையுமே டச் பண்ணுறதோ அல்லது உள்ளார என்ட்ராகவோ முடியாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வரும்போது உள்ளே என்ட்ராகி எல்லாமே டச் பண்ணி எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இந்த தடவை கொரோனாங்கிறதுனால அலோடு இல்லை. மேபி இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற காய்கறிகளை பார்க்கும்போது ரியலாக பார்க்குற மாதிரியே இருக்குது. ரேடிஷ், அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ், மஷ்ரூம்ஸ், சில்லிஸ். பம்கினும் பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருக்குது. அடுத்து முட்டைகளை உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நெல்லோட உமியில் வச்சுருக்காங்க. இங்கே அடுப்பு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மரப்பலகையில் செஞ்ச சில சாமான்களும் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கிராமத்து பழைய வீடுகளில் மேலே ஃப்ளோர் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு மர ஏணி அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கும் மர ஏணி வச்சுருக்காங்க. ஜப்பானில் பழைய வீடுகளில் இது மாதிரி வீட்டுக்கு நடுவில் கறி அடுப்பு இருக்கும். அந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற அந்த பாத்திரத்தை தெட்சுபின் அப்படிம்பாங்க, டீ பாட். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மூங்கில் கூட அந்த காலத்தில் சாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் ஜப்பானோட ரூரல் சைடில் இது மாதிரி கூடைகள்லாம் பார்க்க முடியும். வெஜிடபிள் ஷாப்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஷாப் உரக்கடை. அந்த காலத்தில் மத்தி மீன் கருவாடு, புண்ணாக்கு இதெல்லாம் உரமாக பயன்படுத்தி இருக்காங்க. இனி ஒரு விஷயம் என்னென்னா, மீன் எண்ணெயை விளக்கு எரிக்க யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்து இது மாதிரியான பிளாக் உடன் பக்கெட்ஸ் நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஏன்னா வீடுகள் மரத்தினால கட்டப்பட்டிருக்கிறதுனால அடிக்கடி தீ பிடிச்சிக்குமா. ஸோ அதை அணைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மேலே இருந்து ஒரு வாட்ச் டவர் பார்த்துருப்போம். ஸோ அந்த வாட்ச் டவரில் மணி அடித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா எங்கேயோ தீ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். மக்கள் உடனே இந்த பக்கெட்ஸில் தண்ணியை மோந்துட்டு போய் அணைப்பாங்களாம். அந்த பர்பஸ்க்காக இதை தெருக்களில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ நம்ம காய்கறி கடையோட சைடில் இருக்கிற சின்ன தெரு வழியாக உள்ளே போகிறோம். ஏதோ பீரியடில் எல்லா வீடுகளுக்கும் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அடுத்து இந்த காய்கறி கடைக்கு கூட 2 என்ட்ரன்ஸ், ஃப்ரண்ட்லையும் அதுக்கப்புறம் சைடில் கிச்சன் சைடும் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த உடன் ஸ்லிப்பரை கெத்தா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற வைக்கோலால் செஞ்ச இந்த ஸ்லிப்பரை ஜொரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போவும் புத்திஸ்ட் மாங்ஸ் இந்த மாதிரியான ஜொரி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இது ஒரு பொது இடம். இங்கே கிணறு இருக்குது. இங்கே தான் மக்கள் தண்ணி இறைச்சிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்களாம். இது கடற்கரை பகுதி அப்படிங்கிறதுனால தண்ணி உப்பாக தான் இருக்குமா. இந்த கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு இனாரி ஷ்ரைன், அது ஒரு டெம்பிள் இருக்குது. அடுத்து இந்த கோயிலோட ஆப்போசிட்டில் பப்ளிக் டாய்லெட்ஸும் இருக்குது.
இந்த டாய்லெட்டுக்கு பக்கத்தில் வந்து குப்பை போடுறதுக்கு வந்து இடமும் வந்து ஒதுக்கி இருக்காங்க. இப்போ டாய்லெட்ஸ் அப்புறம் குப்பை போடுறதுக்கான இடமெல்லாம் அந்த காலத்திலேயே வந்து கட்டி வச்சிருக்கிறத பார்க்கும்போது ஒரு நாகரிகமான சமூகம் அப்படின்ட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து இந்த 2 மாடி கட்டடம் வந்து ரைஸ் மில்லோட குடவுன். அந்த காலத்தில் சாக்குப்பைக்கு பதிலாக வைக்கோலை சாக்குப்பை மாதிரி பின்னி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த குடவுனுக்கு பக்கத்தில் அரிசி கடையும் இருக்குது. நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னு சொன்னோன்னா சிப்பிகளோட ஓடுகள் எல்லாம் சிதறி இருக்கு. ஆமாம், ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மசாசுகே அப்படிங்கிற ஒருத்தங்களோட வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே ஜாப்பனீஸில் முக்கிமி அப்படின்ட்டு எழுதியிருக்கு. அப்படின்னா சிப்பிகளோட ஓடுகள் நீக்கப்பட்ட கறி அப்படின்ட்டு அர்த்தம். இங்கே ஜப்பானோட பழைய வீடுகளில் என்ட்ரான உடனே கிச்சன் இருக்குது. இது வந்து தண்ணி வச்சிருக்கிற அந்த பாத்திரம். இந்த காலத்தில் ஜப்பானியர்களோட ஆயுட்காலம் 40 to 45 வருஷம். ஸோ அந்த சமயத்தில் வாழ்ந்த ஒரு 15 to 16 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் புதுசாக இந்த வீட்டுக்கு வந்து குடி வந்திருக்கான். அவன் தன்னோட வீட்டை வந்து இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ எப்படி அவன் வச்சுருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி வந்து இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து இதை வந்து மினோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா வைக்கோலில் பண்ண ரெயின்கோட் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம ஊர் கிராமங்களில் முன்னாடி மழை பெய்யும் போது சாக்கு பைய தலையில் கமுத்திட்டு வேலை செய்வாங்க. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அது மாதிரி தான் இந்த மினோவும். அடுத்து நம்ம ஹிதேஜிங்கிற அரிசி கடைக்காரர் வீட்டை வந்து பார்க்க போகிறோம். இவங்க ஒய்ஃப் அண்ட் குழந்தையோடு வந்து இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இங்கே வந்து என்ட்ரன்ஸில் செருப்பை வந்து கலட்டி போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து கிச்சன் இருக்குது. முன்னாடி காலத்தில் உள்ள எல்லா வீடுகளும் இதே மாதிரி அமைப்புள்ள வீடுகளாக இருந்திருக்கு. இங்கே இவங்க வந்து என்ட்ரன்ஸில் கொடை வச்சுருக்காங்க. அந்த ஒயிட் கலரில் ஸ்ட்ரிப்ஸு தொங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல தான் வந்து சாமி வச்சுருக்காங்க. அடுத்து கீழே வெள்ளையாக ரவுண்டாக இருக்கிறது வந்து லைட்டு. இவங்க எங்கே போனாலும் இந்த லைட்டை தூக்கிட்டு நடந்து போவாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஃப்ளோர் வந்து தத்தாமி ஃப்ளோர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சுவர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா மரப்பலகையாலும் அதுக்கப்புறம் தட்டியாலும் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே ஜஸ்ட்டாக வந்து ஒரு மணல் பூச்சி மாத்திரை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒசிசோங்கிற ஒரு டீச்சர். இவங்க சமிசன் மியூசிக் அப்புறம் மேத், ரீடிங், ரைட்டிங் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் குழந்தைங்க இது மாதிரியான மிங்கான் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து படிச்சிருந்துருக்காங்க. இந்த டீச்சர் வந்து ஒரு விடோ. இவங்களுக்கு வந்து பூனை வந்து ரொம்ப பிடிக்குமா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அந்த குட்டி பூனையோட பாக்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கூரை மேலே இருக்கிற பூனையை வந்து நம்ம மேலே இருந்து பார்த்தோம். இதுதான் அந்த சமிசன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து இந்த வீடோட அமைப்பும் வந்து நம்ம முன்னாடி பார்த்த வீடுகள் மாதிரி தான் இருக்குது. அடுத்து இங்கே ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்த தெரு இதுதான். இந்த வீடுகளை எல்லாம் நகாயா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா ரோ ஹவுசஸ் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற லைன் வீடு மாதிரி. அடுத்து மரங்களை வெட்டி விற்கிறது, கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுற தைக்கிச்சிங்கிறவர் அவரோட ஒய்ஃப் கூட இந்த மாதிரியான ஒரு வீட்டில் வாழ்ந்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போ நம்ம பார்த்த எல்லா வீடுகள்லையும் என்ட்ரன்ஸில் கிச்சனுக்கு பக்கத்தில் தண்ணி பாட்டு வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் தண்ணியை விலை கொடுத்து வாங்கி குக் பண்ணுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிற தண்ணி வந்துட்டு உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மினோ ரெயின் கோட். தைக்கிச்சிக்கிற இவர் வந்துட்டு ஒரு மரம் வெட்டிங்கிறதுனால இவர் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அந்த சாமிக்கு கீழே அதுக்கப்புறம் கபோர்டுக்கு மேலே வந்துட்டு அங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே வாழ்ந்தவர் கொஞ்சம் பணக்காரராக இருந்தால் கூட இந்த மாதிரியான சின்ன ரோ ஹவுஸில் தான் வாழ்ந்திருந்தாராம். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா பெரிய வீடு கட்டுனனாலும் தீ பிடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்கிறதுனால அந்த பயத்தில் இந்த மாதிரியான சின்ன வீட்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அப்புறம் அந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த தடுப்புக்குள்ளே பெட்டை வந்து மடக்கி அதுக்குள்ளார வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போவும் வந்து ஜாப்பனீஸ் படுக்கையை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே மடக்கி
ஒரு கபோர்டுக்குள்ளார வைப்பாங்க. அந்த கபோர்டை வந்து ஒசீரே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த இந்த வீடும் நம்ம முன்னாடி பார்த்த வீடு மாதிரி தான். இந்த மாதிரியான ஒரு வீட்டில் தான் மட்சுஜிரோ அப்படிங்கிற ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் வாழ்ந்ததா சொல்லப்படுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடுகளோட பேக் சைடு உட்கார்றதுக்கு வந்து பெஞ்ச் வந்து எல்லா வீட்லேயும் வந்து போடப்பட்டிருக்கு. அப்புறம் வாஷ் பண்ண துணிகளை வந்து பேக் சைடில் தான் காய வச்சுருந்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டில் மேலே துணி மூட்டைகளை பார்க்கும்போது நம்ம ஊர் கிராமத்தில் முன்னாடி பீரோ கபோர்டு இதெல்லாம் இல்லாதவங்க இப்படித்தான் துணிகளை வந்து மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அடுத்து வெஜிடபிள் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 மாடி கட்டடம் வந்து அரிசி கடை. இந்த அரிசி கடை வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குது. இங்கே மேலே பார்த்தோன்னு சொன்னோம்னா கோழிகள் வந்து அடைஞ்சிருக்கு. நம்ம ஊர் கிராமத்துலேயும் தொழுவத்தில் இந்த மாதிரி நைட்டில் கோழிகள் வந்து அடையும். இந்த அரிசி கடையில் அரிசியோட உமியை நீக்கி அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி விற்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து கல்லில் உரல் இருக்கும், ஆனால் இங்கே இவங்க மரத்தில் வந்து செஞ்ச உரல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை கரா உசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே தெருவோரத்தில் இருக்கிற துணிக்கடைகள். அடுத்து நம்ம ஃபுட் ஸ்டால்ஸ், போட் ஹவுசஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது மாதிரியான சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால்ஸ் இங்கே இருக்கிற கரையோரமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஜப்பானோட வேறு பகுதிகளிலிருந்து பொருட்களை போட்டு அதாவது சொக்கி புனேயில் வந்து கொண்டு வந்து இறக்குற இடம். மீனவர்கள் அவங்களோட மீன் கூடைகளை இங்கே வந்து வச்சுருக்காங்க. நம்ம மேலேருந்து பார்த்த அந்த ஃபயர் வாட்ச் டவர் இதுதான். நாங்கள் இருக்கிற இடத்துலையும் ஜப்பானில் ரிவர் பக்கத்தில் இதே மாதிரி ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அடுத்து இங்கே 2 போட் ஹவுசஸ் இருக்குது. போட்டில் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட பொருட்களை தற்காலிகமாக இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். அடுத்து போட்டில் இருந்து வர்றவங்களுக்கும் வந்து இங்கே பார்ட்டிலாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்து இங்கே ஒரு ஃபுட் ஸ்டால் இருக்குது. இது வந்து டெம்புரா ஃபுட் ஸ்டால். அடுத்து இது வந்து சக்குரா ட்ரீ. அந்த காலத்துலேயும் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் மக்கள் நிறைய வந்துட்டு செலிப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்களாம். அடுத்து இங்கேயும் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு. அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு சின்ன உதோன் ஃபுட் ஸ்டால். இங்கே நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த உதோன் நூடுல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து ஜப்பானில் முன்னாடி காலத்திலிருந்தே இருந்துகிட்ருக்கிற ஒரு செலிப்ரேஷன் சுக்கிமி அப்படின்னு சொன்னோன்னா மூன் வியூவிங் அப்படின்ட்டு அர்த்தம். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் பௌர்ணமிக்கு ஒரு வாரம் முன்னாடி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரி அரிசி மாவில் உருண்டையாக செஞ்ச இந்த பதார்த்தத்தை தங்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
அடுத்து நம்ம ஊர் அருகம்புல்லை விட நீளமாக இருக்கிற சுசுக்கி அப்படிங்கிற இந்த புல்லையும், அப்புறம் செஸ்நட்ஸ், அதுக்கப்புறம் வேக வச்ச சர்க்கரை வள்ளி கிழங்கு, இது எல்லாத்தையும் சந்திரனுக்கு வந்து படைக்கிறாங்க. இப்படி படைச்சா நிறைய ஹார்வெஸ்ட் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்போ ஆரம்பித்த அந்த பழக்கம் இப்போவும் வந்து ஜப்பானில் தொடர்ந்துட்டுருக்கு. இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த வீட்லையுமே வந்து பாத்ரூம் கிடையாது. ஏன்னா பாத்ரூமுக்கு சுடுதண்ணி காய வைக்கும்போது தீ பிடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே ஜப்பானில் அந்த காலத்தில் குளிக்கிறதுக்காக ஸ்பெஷல் போட்ஸ் இருந்திருக்கான். அங்கே தான் இந்த மாதிரியான கிராம மக்கள் குளிப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த ஏதோ பீரியடில் ஜாப்பனீஸ் வந்து மோஸ்ட்லி பப்ளிக் பாத் ஹவுசஸ் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒன்லி பணக்காரங்க மாத்திரம் அவங்க வீட்டில் ப்ரைவேட்டாக பாத்ரூம் வச்சுருந்துருக்காங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுது. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இப்போ இந்த வீடியோவில் 17-18ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஜப்பானிய மக்களோட வீடுகள், தெருக்கள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறை பற்றியெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.